கிறிஸ்தேசுவை நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய மாதத்தை நாம் காணும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம் ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். இந்த புதிய ஆண்டிலே ஒரு மாதத்தை நாம் முடித்து விட்டோம். இந்த ஒரு மாத காலங்கள் நம்மை காத்த இந்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை நம்ம கிருபையாக தந்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற அழகான நம்பிக்கையான ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் thee. அன்பான குடும்பத்தின் மக்களே, பவுலுக்கு சொல்லுகிற அழகான நம்பிக்கையின் வார்த்தை தான் இந்த வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். நாம் எல்லாமே அறிந்திருக்கிறோம், பவுல் எத்தனையோ பலவீனத்தோடு ஊழியத்தை செய்த ஒரு மனிதன். அந்த பவுலை குறித்து வாசிக்கின்ற பொழுது, கண் பார்வை சரியில்லாத சூழ்நிலையிலே, தனித்து நடக்க முடியாமல் கைத்தாங்கலாக கூட்டிக் கொண்டு போகிற நிலையில, இப்படிப்பட்ட பலவீனத்தோடு இருந்த இந்த பவுல் யாரையெல்லாம் தொடுகிறாரோ அங்கெல்லாம் சுகம் கிடைத்ததாம். யார் மீது தன்னுடைய ஆடை படுகிறதோ சுகம் பெற்றுக் கொண்டார்களாம். இவ்வளவு வல்லமை மிகுந்த இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பலவீனத்தை ஆண்டவர் வைத்தார். இந்த பலவீனம் நீங்கும்படியாக எத்தனையோ முறை ஜெபித்தார். அன்பான குடும்பத்தின் மக்களே, அநேகருக்காக ஜெபித்த இந்த பவுல், அநேகருக்கு சுகத்தை பெற்றுக் கொடுத்த இந்த பவுல், தனக்காக சுகத்தை பெற வேண்டும் என்று சொல்லி முற்பட்ட போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், என் கிருபை உனக்கு போதும். இந்த பலவீனம் முன்னோடு இருக்கட்டும், ஆனால் இந்த பலவீனத்தில் இருந்து தாண்டி வரக்கூடிய கிருபையை நான் தருவேன் என்று சொல்கிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, இன்று கூட நமது வாழ்க்கையிலே எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சோர்வுகள், எத்தனையோ கஷ்டங்கள் நமது வாழ்க்கையில வந்திருக்கிறது. எத்தனையோ முறை அது மாற வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் தடைப்பட்டு போவதையும் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் பதில் தராமல் போவதனால நீ தோல்வியை பெற்றுக்கொண்டாய் என்ற அர்த்தம் அல்ல. இந்த பலவீனத்தின் மத்தியில் என்னுடைய கிருபை உன்னை நடத்தும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நம் வாழ்க்கையில அநேக முறை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்ள முடியாதபடி நன்மைகள் ஏராளம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது தோல்வி அல்ல, இந்த சூழ்நிலையின் மத்தியிலே நான் வழிநடத்தக்கூடிய கிருபை உன்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவருடைய கிருபை இருந்தா போதுங்க, இந்த உலகத்தில் வாழ முடியும், கடைசி வரைக்கும் தாண்டி செல்ல முடியும். இந்த புதிய மாதம் முழுவதும் அவருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக கவலையே படாதீங்க. நிச்சயமாய் அவருடைய கரம், கிருபை நம்மை நடத்தும். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். தாண்டி செல்லக்கூடிய பலத்தை கர்த்தர் தருவார். ஒவ்வொரு பலவீனத்தின் மத்தியிலும் அவர் கிருபை நம்மை தாங்கிக் கொண்டே போவதை நாம் உணர முடியும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் தந்த செய்திகளுக்காக உம்மை துதிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரேன். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உடைய கிருபைக்காக காத்திருக்கிறப்பா. ஆமாண்டவரே, உடைய கிருபை இந்த உலகத்தில் எங்களை வாழச் செய்யும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உடைய கிருபை வாழச் செய்யட்டும் அப்பா. கவலை, கண்ணீர், போராட்டங்கள் எல்லாம் மாற்றி சமாதானத்தை தர கெஞ்சுகிறோம். நீர் விடுதலை தாரும், கரம் பிடித்து வழிநடத்தி செல்லும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் இந்த மாதம் முழுவதும் நீர் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. உங்களுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.